பிரைடுக்கு மேக்கப் பண்ணிருக்காங்க மேம். போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு பிரைடு வந்து கம்ப்ளைண்டா சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்ககிட்ட இது முன்னாடி கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க அதை பத்தி கரெக்டா சொல்றீங்க. இப்ப வந்துட்டு ஒரு பிரைடுக்கு போயிட்டு மேக்கப் போட போறோம். நம்ம எப்படி போகணும்? நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து முக்கியம். எப்படி முக்கியம்னா, பாக்குறதுக்கு முகசுளிக்காத அளவுக்கு தான் உங்க ட்ரெஸ்ஸிங் இருக்கணுமே தவிர ரூம்டா கல்யாணத்துக்கு ரெடி ஆகி போகணுங்கிற மாதிரி போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க ஒர்க்குக்கு வந்து மரியாதைங்க. கிளீனா இருக்கணும், ஹைஜீனா இருங்க, நீட்டா இருங்க, அப்படி இருங்க. உங்களோட ஒர்க்ல நல்ல ஒர்க்கை பார்த்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி வரட்டும். நல்லா பேசுங்க அவங்க கிட்ட, கிளைண்ட் கம்ஃபர்டபுளா வைங்க. இதெல்லாம் தான் முக்கியம். அண்ட் க்ரூம்டா இருக்கிறதும் நம்மளோட ஃபீல்டுக்கு கொஞ்சம் முக்கியம் தான். பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட கிளைண்ட் அதை எதிர்பார்ப்பாங்க. அதுவும் முக்கியம் தான். ஆக்சுவலா நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க வரவங்க வாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால ஓரளவுக்கு உங்களை க்ரூம்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படி கம்ப்ளீட் மேக்கப்ல வந்துட்டு எப்பயுமே யாராலையுமே இருக்க முடியாது. அதான் வீடியோக்காக மட்டும்தான். ஓப்பனா ஒரு வேற விஷயம் சொல்லட்டுமா? உங்க கூட வந்துட்டு ஒரு 4 பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி வேணாலும் போலாம். பந்தாவா போயிட்டு நீங்க வந்து சும்மாவே நின்னுட்டு வரலாம். வேலை ஃபுல்லா நீங்க தான் பார்த்தாகணுங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அப்படிதான் நீங்க நிக்க முடியும். அப்படிதான் எல்லாராலையுமே நிக்க முடியும்.